வல்லரசுகள் இனி யாராலேயும் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாது. ஈரானில் அணுவரைகள் மீது அமெரிக்கா தாக்கிய நிலையில் தற்போது சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. அணுசக்தி மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஒரு நாட்டின் எல்லைக்குள் குண்டுகளையும் ஏவுகணைகளையும் வீசுவது பொறுப்பற்ற செயல் என கூறியுள்ளது. ரஷ்யா ஈரானின் அமைச்சரை தன் நாட்டிற்கு அழைத்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு ஆதரவு நிலைமைப்பாட்டை எடுத்துள்ளமை உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அது மட்டுமன்றி உலக அமைதிக்கான தூதராக இருக்கக்கூடிய மற்றும் கிறிஸ்தவ மக்களின் தலைவரான போப் லியோ கூட இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி நிலைமை ஏற்பட வேண்டும், போர் என்பது தீர்வாகாது, அது மேலும் காயங்களை அதிகரிக்கும் என அறிக்கை வெளியாகியுள்ளது ஈரானுக்கு ஆதரவாகவே கருதப்படுகிறது. மேலும் சர்வதேச அளவில் வல்லரசு நாடுகளான பலம் வாய்ந்த நாடுகளான உள்ள சீனாவும் ரஷ்யாவும் தற்போது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனிடையே அமெரிக்காவுக்கு மட்டுமன்றி இஸ்ரேலுக்கும் ஈரானில் உச்ச தலைவனான ஆயத்துல்லா அலி குமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு செய்துள்ளதாகவும் அந்த தவறுக்கான தண்டனை தொடர்ந்து கொடுப்பதாகவும் எச்சரிக்கிறார். ஏற்கனவே குமேனி அமெரிக்காவுக்கு இது பேரழிவாக இருக்கும் என்று எச்சரித்து இருந்த நிலையில் தற்போது இஸ்ரேலையும் பயங்கரமாக மிரட்டியுள்ளார். ஏற்கனவே இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்த ரஷ்யா, அமெரிக்கா எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானில் தாக்குதல் நடத்தக்கூடாது என எச்சரித்துள்ளது. ஆனால் எதையும் காதில் வாங்காத ட்ரம்ப் தற்போது ஈரானின் 3 அணு உரைகள் மீது தாக்குதல் நடத்தி உலக நாடுகளுக்கு பேரழிவை ஏற்படுத்த முயற்சித்துள்ளார். ஒருவேளை ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் களமிறங்கினால் இந்த போர் 3ஆம் உலக போராக கூட மாறக்கூடும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். போன்ற அதிரடியான உண்மை செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வஹி டிவி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணவும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.